வணக்கம். பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் சிம்பிளா புரிஞ்சுக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு உங்க வேலைப்பளுவை குறைக்க போற ஒரு சூப்பர் டூல் பத்தி தான் பார்க்க போறோம். அதுதான் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒர்க்ஃப்ளோ விதிகள். நம்ம எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல மாட்டிருப்போம் இல்லையா? அதே காப்பி, அதே பேஸ்ட், ரிமைண்டர் மேல் அனுப்புறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளே நம்மளோட ஒரு நாள் முழுசியும் காலி பண்ணிடும். இதுல தப்பிக்க ஒரு வழி இருக்கா? ஆமாங்க, கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்க எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா மாறுதுன்னு ஒரு நிஜ உலக உதாரணத்தோட பார்க்கலாம் வாங்க. இது ஒரு கற்பனை கம்பெனி தான், ஆனா அவங்களோட பிரச்சனை நம்ம பல பேருக்கு நல்லா தெரிஞ்ச ஒண்ணுதான். இப்போ யுனைடெட் கண்டெய்னர்ஸ்னு ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம். அவங்க சேல்ஸ் டீம் அவ்வளோ பிஸியா இருந்ததால புதுசா வர்ற கஸ்டமருக்கு ஒரு சின்ன நன்றி மெயில் அனுப்ப கூட அவங்களுக்கு நேரம் இல்ல. இதனால என்னாச்சு? நல்ல நல்ல பிசினஸ் வாய்ப்பெல்லாம் கைவிட்டு போச்சு. இதுதான் நாம கையால செய்யற வேலைக்கு கொடுக்கற உண்மையான விலை. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும் இல்லையா? சரி, அந்த சூப்பரான தீர்வு என்ன தெரியுமா? அதான் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒர்க்ஃப்ளோ விதி. கேட்கறதுக்கே நல்லா இருக்குல்ல? இது உங்க வேலைகளை ஆட்டோமேட் பண்ற ஒரு பவர்ஃபுல் டூல். வாங்க, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இத ரொம்ப சிம்பிளா ஒரு இஃப் தென் ஸ்டேட்மெண்ட்னு நினைச்சுக்கோங்க. அதாவது இஃப் இது நடந்தா தென் அத பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கமாண்ட். உதாரணத்துக்கு, இஃப் ஒரு புது கஸ்டமர் ஆட் ஆனாங்கன்னா தென் அவங்களுக்கு ஒரு நன்றி மேல அனுப்பு. அவ்வளவுதான். இந்த மாதிரி ரூல்ஸ் செட் பண்ணிட்டா போதும், மிச்ச வேலையெல்லாம் அதுவே பார்த்துக்கும். இந்த ரூல்ஸை உருவாக்குறது ரொம்பவே ஈஸிங்க. மொத்தமே 3 ஸ்டெப் தான். முதல்ல எந்த டேட்டால, அதாவது ஆப்ஜெக்ட்ல இந்த ரூல் வேலை செய்யணும்னு செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது, என்ன கண்டிஷன், அதாவது கிரைட்டீரியா வந்தா இது நடக்கணும்னு செட் பண்ணணும். கடைசியா என்ன ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் நடக்கணும்னு சொல்லிடணும். ரொம்ப லாஜிக்கலா இருக்குல்ல? சரி, இந்த ஒர்க் ஃப்ளோ ரூல் வச்சு என்னெல்லாம் மேஜிக் பண்ணலாம்? அதுக்கு 4 முக்கியமான பவர்ஸ் இருக்கு. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல ஃபீல்ட் அப்டேட். இது உங்களுக்காக டேட்டாவை ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிடும். உதாரணத்துக்கு, ஒரு கஸ்டமரோட ஸ்டேட்டஸை புதியவர்ல இருந்து செயலில் உள்ளவர்னு மாத்தணுமா, நீங்க ஒரு விரலை கூட அசைக்க தேவையில்லை, அதுவே பார்த்துக்கும். ரெண்டாவது, பணி ஒப்படைப்பு. இத உங்க பர்சனல் அசிஸ்டன்ட்னே சொல்லலாம். ஒரு புது கஸ்டமர் வந்ததும் சேல்ஸ் டீம்ல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு ஃபாலோ அப் டாஸ்க் அசைன் பண்ணணுமா, இந்த ரூல் அதை கரெக்டான ஆளுக்கு கரெக்டான நேரத்துல செஞ்சிடும். மூணாவது, இமெயில் அலர்ட். இதுதான் நம்ம யுனைடெட் கண்டெய்னர்ஸ் கம்பெனிக்கு தேவைப்பட்ட சொல்யூஷன். ஒரு புது கஸ்டமர் உள்ள வந்ததும் டக்குன்னு ஒரு நன்றி மெயில அதுவே அனுப்பிடும். இனிமே எந்த பிசினஸும் மிஸ் ஆகாது. கடைசியா, அவுட்பவுண்ட் மெசேஜ். இது உங்க சேல்ஸ் ஃபோர்ஸையும் மத்த சாஃப்ட்வேரையும் பேச வைக்கும். ஒரு சேல்ஸ் முடிஞ்சதும் அந்த இன்ஃபர்மேஷனை உங்க அக்கவுண்டிங் சாஃப்ட்வேருக்கு ஆட்டோமேட்டிக்கா அனுப்பணுமா, இந்த ரூல் அதை செக்யூரா செஞ்சிடும். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆட்டோமேட்டிக் வேலைலாம் உடனே நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஆமாங்க, நீங்க அதெல்லாம் ஃபியூச்சர்ல நடக்கிற மாதிரியும் ஷெட்யூல் பண்ணலாம். இத டைம் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. ஒரு ரூல் ஆக்டிவேட் ஆனதும் சில நாள் கழிச்சோ இல்ல சில மணி நேரம் கழிச்சோ ஒரு ஆக்ஷன் நடக்கிற மாதிரி நீங்க செட் பண்ணலாம். உதாரணத்துக்கு, ஒரு டீல் சைன் ஆன 7 நாள் கழிச்சு ஒரு ஃபாலோ அப் மெயில் அனுப்ப இதை யூஸ் பண்ணலாம். செம்ம இல்ல? ஆனா இந்த டைம் பேஸ்ட் ஆக்ஷன்ஸை செட் பண்ணும்போது சில விஷயங்களை மனசுல வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமா, நீங்க ஷெட்யூல் பண்ண வேலை நடக்கிற அந்த நேரத்துல நீங்க செட் பண்ண கண்டிஷன் இன்னும் கரெக்டா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆக்ஷன் நடக்காது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே முழுசா ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற வேலைங்க. ஆனா சில சமயம் ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மேனேஜர் ஓகே சொல்ல வேண்டியிருக்கும் இல்லையா? அதுக்கும் சேல்ஸ்ஃபோர்ஸ்ல ஒரு வழி இருக்கு. ஒரு நன்றி மெயில் அனுப்புற மாதிரி சிம்பிளான வேலைக்கெல்லாம் ஒர்க் ஃப்ளோ ரூல்ஸ் சூப்பர். ஆனா ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்டுக்கு அப்ரூவல் வாங்குற மாதிரி மனுஷங்களோட முடிவு தேவைப்படுற விஷயங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ்ல அப்ரூவல் ப்ராசஸ்னு அடுத்த லெவல் ஃபீச்சர் இருக்கு. இது இன்னும் பவர்ஃபுல். இப்போ இந்த பவர்ஃபுல் டூலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ முக்கியமான கேள்வி என்னன்னா, இதை வச்சு உங்க டெய்லி வேலையில இருக்கிற எந்த பிரச்சனைகளை சரி பண்ண போறீங்க? நாம பிரச்சனைய பார்த்தோம், அதுக்கான தீர்வையும் பார்த்தோம். இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான். இந்த டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க வேலையில நீங்க முதல்ல ஆட்டோமேட் பண்ண நினைக்கிற அந்த திரும்ப திரும்ப செய்யற வேலை எது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த பகுதியில சந்திப்போம்.